வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 33. தன்னை முன்னே விட்டு அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்ட கணவன் பார்த்த பார்வையில், நான் டேப்லெட் போடட்டுமா என்று பதவிசாக வினவினாள் மனைவி. இப்ப நான் வேணான்னு சொன்னா என்ன செய்யறதா உத்தேசம்? வழக்கம் போல பதுங்குபவளின் பாவனையில் வந்த புன்னகையை அடக்கி போலி விரைப்புடன் பதிலுக்கு கேட்டான் நன்மாறன். அவனை சரியாக புரிந்திருந்தவளும், நான் என்ன செய்ய முடியும்? டாக்டர் சொல்லியிருக்காங்களே, போடத்தான் வேணும் என்றபடி நல்ல பிள்ளையாக மாத்திரை அட்டையை எடுத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள். அருகில் வராமல் தன் போக்கில் குளியல் அறைக்குள் நுழைந்தவரின் செயலில் நெஞ்சில் கை வைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பிரியஞ்சலி. எப்ப பாரு பார்வையிலேயே என்ன மிரட்டிட்டே இருப்பாங்க. நானும் அதுக்கு ஏத்த மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் பயந்து பதறுவேன் என்று அலுப்புடன் முணங்கினாள். வெளியே வந்தவன் விளக்கை அணைத்து விடவும், அப்பாடி, நிஜமாவே கொஞ்சம் டயர்ட் தான் போல, தூங்க போறாரு. இப்போதைக்கு நம்ம கிட்ட எந்த விசாரணையும் இருக்காது, நாம நிம்மதியா தூங்கலாம் என்று உற்சாகம் ஆகினாள் பெண். அவள் நினைப்பை பொய்யாக்கியபடி, அப்புறம் தூங்க ரெடி ஆயிட்டியா என்று விசாரித்தவாறு படுக்கையில் சாய்ந்தமர்ந்தான் அவன். என விழித்தவள், ஆமா நேரம் ஆச்சே என்றாள் வேகமாக. ஓஹோ என கைகள் இரண்டையும் தலைக்கு பின்னால் கோர்த்து சாவகாசமாக அவளை பார்த்தவன், இதே உன் மாமியார் கூட உட்காந்து பேசிட்டுன்னு விட்டுட்டு வந்தா இந்த தூக்கம் வந்திருக்குமா என்று நக்கலாக கேட்டான். வந்திருக்குமே என்று இன்னமும் தன்னை நிலைநிறுத்த முயன்றாள் பாவை. அடிங் என்று அவளை இழுத்து தன்னோடு வலித்தவன், யாரை ஏமாத்த பார்க்குற என்று அவள் கன்னத்தை கடித்தான். வலிக்குது என்று அவளின் சினிங்களில் போதை ஏறினாலும் தன் காரியத்தில் சுதாரிப்பாக இருந்தான். முதல்ல இருந்தே நீ இப்படித்தான், ஒன்றும் தெரியாது இந்த அப்பாவி மோகத்தை எல்லாரும் முன்னாடியும் காண்பிச்சு ஏமாத்திட்டு எத்தனை பெரிய வேலையெல்லாம் மறைச்சு வச்சு செஞ்சிருக்க என்று அணைப்பை இறுக்கினான். என்ன நீங்க, அப்படி எத்தனை விஷயத்துல நான் உங்களை ஏமாத்திட்டேனா? கடந்த 6 மாத நெருக்கத்தின் பலனாக தோன்றியிருந்த உரிமை அவனிடம் பெண்ணை ரோஷமாக கோபிக்க வைத்தது. என்ன மறைக்கல நீ? ஸ்கூல் டேஸ்லேயே என்ன சைட் அடிச்சு இருந்துட்டு கல்யாணம் முடிஞ்சதும் நெருங்கி வராம ஒதுங்கி ஓடி திரும்ப திரும்ப டென்ஷன் பண்ண, நம்மளால தான் இவ இப்படி பயந்துட்டு கிடக்கான்னு நான் கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்தா மேடம் மாமியார் நாத்தனாரை நினச்சி பயந்துட்டு இருந்திருக்கீங்க. இதோ இப்போ 5 நாவல் எழுதி முடிச்சிருக்க, அதுவும் ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையான கதைக்களம். உனக்குள்ள இத்தனை எழுத்து தரணும் கற்பனை விவேகமும் கலைக்களஞ்சியுமா கொட்டி கிடக்கிறத ஒரு வார்த்தை சொல்லாமல் மறைச்சிட்ட என்று முறைத்தான். நான் தான் சொன்னன, அது சரியா படிக்காததால ஒரு காம்ப்ளெக்ஸ் என வார்த்தைகளை இழுத்தவளின் இதழ்களை இவன் தன் அதரங்களால் வன்மையாக இழுத்திருந்தான். நிமிர்ந்த வேகத்தில், இன்னொரு தடவை படிப்பை பத்தி பேசிப்பாரு, உண்டு இல்லைன்னு பண்றேன், ஆனா உனா அதை ஒரு சாக்கு சொல்லிடுவா என்று மீண்டும் பொறுமினான். பெண்ணோ அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அவனுடைய கழுத்து சங்கிலியை விரல்களால் சுருட்டி கொண்டு இருந்தாள். சற்று தனிந்து, என்னடி செய்ற என்றான் வாத்தி குழிவாக. கீழுதட்டை கடித்து தன் சிரிப்பை மறைத்தவள், ஒன்னும் செய்யல, நீங்க சொல்றத யோசிச்சுட்டு இருக்கேன் என்று பணிவாக மொழிந்தாள். ஓ, இனி அப்படியே திருந்திட போற? அவன் நையாண்டியில் விழிகளை உருட்டி தடுமாறியவள், என்னால முடிஞ்சவர கண்டிப்பா ஓப்பனா இருக்க பாக்குறேன் என்று கூறி அவனை தணிக்க முயன்றாள். நீண்ட மூச்செடுத்து தளர்ந்தவன் அவள் உச்சியில் முத்தமிட்டு, அப்புறம் எங்க உன்னோட ஸ்டோரிஸ் வர சைட்டை ஓபன் பண்ணு பார்க்கலாம் என்று தன் பேசியை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். திக்கென்று அதிர்ந்தவள், இப்பவே வா என்று கேட்டு நேரம் பார்த்தாள். எப்படியும் உனக்கு படுத்தாலும் தூக்கம் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதோட நாளைக்கு சண்டே தானே, ஸோ கையோட பார்த்துடலாம். சம்மதமாக தலையசைத்தவள் தன் கையில் இருந்த அலைபேசியை மட்டும் திறக்க கூட முயன்றாள். இல்லை. என்னடி இவ்வளோ யோசனை? ஒன்றும் இல்லை. அப்படின்னா 1000 இருக்குன்னு அர்த்தம் அவன் அழுத்தமாக கூற, அது எல்லாம் ஒன்றும் இல்லை என்றால் திரும்பவும் அவள் காதை திருகியவன் அடுத்து சட்டென்று விடுவித்து, சரி ஓகே தூங்கு என்று உத்தரவிட பெண் ஆச்சரியம் அடைந்தாள். வேறெந்த கேள்வியும் கேட்காமல் உடனே மெத்தையில் செறிந்து படுத்தவளை வாத்தி கேலி சிரிப்புடன் பார்த்துவிட்டு கைபேசியை திறந்தான். அவன் படுக்காமல் இருக்கவும், நீங்க தூங்கல என்று நெற்றியை சுருக்கினாள். இல்ல, நான் கொஞ்சம் உன்னோட கதை ஏதாவது ஒன்று படிச்சுட்டு தூங்குறேன். என்ன என்றவள் பதறியல. கணவன் கடிந்து கொண்டான். அஞ்சலி, என்ன பண்ற? 7 மாசம் தொடங்க போகுது, உன்னை இப்படி பட்டுன்னு எழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது சாரிங்க என தன் வயிற்றை வருடியவள் பின் நெஞ்சையும் தடவிக்கொள்ள இவன் சலிப்பாக பார்த்தான். இப்ப என்ன டென்ஷன் உனக்கு? நீங்க எந்த கதையை படிக்க போறீங்க? இப்பதான் உன் பேரை போட்ட உடனே லிங்க் எல்லாம் கூகுளில் வருது. ஓ,
2 சைட்டில் எழுதுறியா? முதல்ல ஒரு ஆப்பில் தான் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைட்டில் எழுதுனா கதைகளை புக் போட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியவும் இப்போ லாஸ்ட் 6 மந்த்தாக தான் இதில் எழுதுறேன் என்றவாறு தளத்தில் இருந்த அவளது கதைகளின் இணைப்புகள் மீது பார்வையை ஓட்டியவன், எத்தனை வருஷமா எழுதுற என்று விசாரித்தான். 2 வருஷம்தான். உனக்காகவே நான் வாழ்கிறேன், யாரோ மனதிலே, என்னை தெரியுமா, மாற்று குறையாத மன்னவன், வராது வந்த நாயகன், ஓ கனவுகள் பல கோடி. இதுதான் நம்ம கதையா? பார்ட்ஸ் குறைவா காண்பிக்குது. முணுமுணுவென்று கதைகளின் தலைப்பை படித்துக்கொண்டே வந்தவன் கேட்ட கேள்வியில் இவளது இதயத்தின் படபடப்பு கூடியது. ஆமா, நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி உனக்காகவே நான் வாழ்கிறேன் வேணா படியுங்களேன், அதை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆஹா, ஆனா எனக்கு முதல்ல நம்ம கதையை உன்னோட ரைட்டிங்ல படிக்கணும் தான் ஈகரா இருக்கு என்று அதை திறந்தான். தன்னுள் பிறக்கும் கலவரத்தை அடக்கியவளாக, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று அவன் கையை பற்றி தடுத்தாள். என்ன, லவ் அண்ட் ரொமான்ஸின்லாம் நானா கற்பனையில் எழுதலை, அதுக்கும் எனக்கும் திறமை இல்லை, ஸோ அப்படியே நம்ம லைஃபையே எழுதிட்டேன்னு சொல்லணுமா என்று நிதானமாக அவளை ஊன்றி பார்த்தான். அவள் மூச்சடக்கி அவனை பதட்டத்துடன் பார்க்க, எனக்கு நல்லா தெரியும்டி உன்னை பற்றி, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, ஏற்கனவே டவுட்டு தான். சரி, அவங்களுக்கு முன்னாடி நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணிக்க வேண்டான்னு கீழே அமைதியாக விட்டுட்டேன் என்றான் முறைப்பாக. தவிப்புடன் விழிகளை தாழ்த்தியவள் பின் நிமிர்ந்து, நான் இப்பவே அந்த சாப்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் என்று அவசரமாக தன் பேசியை தேடினாள். அவளை இழுத்து பிடித்து, ஒன்றும் வேண்டாம், எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு நீயே என் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் வெளிச்சம் போட்டு காண்பிக்காத, ஆல்ரெடி அவங்க படிச்சுட்டாங்க, அதோட அதையெல்லாம் உன்னோட கற்பனை மட்டும்தானே ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துருக்க, இப்போ அதை செஞ்சா ஈஸியாக நெஜம்னு கேல்குலேட் பண்ண சான்சஸ் இருக்கு என்று தடுத்தான். அப்போ என்ன பண்ணுறது? தயக்கத்துடன் கேட்டவளை அவன் அழுத்தமாக பார்க்க, இல்லை நிஜமாவே என்ன செய்யறதுன்னு புரியல, என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆசைக்கும் முகம் தெரியாத யாரோ தானே படிக்க போகிறாங்கன்னு தைரியமாக எழுதிட்டேன், ஆனால் இங்கே நம்ம வீட்டிலேயே அத்தையும் அண்ணியும் அதை படிக்கிறாங்க என்றால் கலக்கத்துடன் கண்கள் கலங்க என அவளை ஆறுதலாக அணைத்து உச்சியில் முத்தம் வைத்தவன். அதனால என்ன, விடு, பார்த்துக்கலாம், ஒன்ஸ் இறங்கியாச்சு, இதுக்கு மேலே அதையெல்லாம் யோசிச்சு குழப்பிக்க கூடாது. இங்கே நீ ரைட்டர் அண்ட் அவங்க ரீடர், அவ்வளோதான். ஒரே சொதப்பல் என்னன்னா, நீ ஹீரோயினா நம்மளையே தூக்கி கதைக்குள்ள போட்டுட்ட என்று புன்னகையுடன் அவளது நெற்றியில் முட்டினான். அவள் முகமும் மலர்ந்து விட, சின்ன வயசுலயே உங்களை ஹீரோவா பார்த்தவனா? அது மட்டும் இல்லாம சில ரீடர்ஸ் வாண்டடாவே ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் ஸ்டோரிய குரூப்ல கேட்டு பார்த்துருக்கேன், அந்த இன்ட்ரெஸ்ட்ல எழுத தொடங்கிட்டேன், இப்ப பார்த்தா பயமா இருக்கு என்றால் லேசான கவலையுடன். முதல்ல உன் பயத்தை விட்டு வெளியே வாடி, எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற நேச்சரை வளர்த்துக்கோ. தன் காதை திருகும் கணவனின் கரம் பற்றி தடுத்து, உங்களுக்கு தெரியுமா, என்னோட ஹீரோயின்ஸ் எல்லாம் மேக்சிமம் அப்படி காட்டதான் நான் ட்ரை பண்ணுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே அந்த கேரக்டராகவே மாறி செம்மையா செல்ஃப் மோட்டிவேட் ஆயிடுவேன் என்று உற்சாகமாக பகிர்ந்தாள். ரியலி அஞ்சலி, அம்மா சொன்ன ஜீவிகாவா உன்னை நினைக்கும் போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. யாரோ ஒரு பொண்ணோட கற்பனை நினைச்ச போதே அந்த கதைக்கிழமையெல்லாம் அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுத்தது. இப்போ என்னோட பயந்த தொடை நடுங்கி பொண்டாட்டியோட படைப்புகள் ஆகுதுங்கிறத அப்படியே கூப்ஸ் பம்ப் ஆகுது. என்ன சொல்றது, உனக்கு ஸ்கில்லோ நாலேஜோ இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவன் இல்லைனா. ஆனா இப்படி ஒரு தொட்டாசினிங்கியான நீ எப்படி யாருடைய முன்னெடுப்பும் தூண்டுதலும் இல்லாம இத்தனை தூரம் துரிஞ்சு இதுல இறங்குன? நிஜமா இதுதான் என்னால் நம்பவே முடியாத விஷயமா இருக்கு. கணவன் வெகுவாக வியந்து போகவும் மெல்ல முறுவளித்தவள் வாகாக அவன் தோள் சாய்ந்து கொண்டாள். இந்த ஆன்லைன் ஸ்டோரி உலகம் எங்களை மாதிரி இருக்கிற பல பேருக்கு வரப்பிரசாதங்க. முன்னையெல்லாம் ஒரு ரைட்டர் ஆகணும்னா மேகசின்ஸுக்கு கதை எழுதி அனுப்பிட்டு அது வருமா வராதான்னு ரொம்ப நாளைக்கு ரிசல்ட்டே தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லாம எழுத முயற்சி பண்றவங்களுக்கு ஒருவேளை பத்திரிகை உலகத்துல நல்ல அறிமுகம் இருக்கிற உறவோ நட்போ இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமா வாய்ப்புகள் கிடைச்சிடும். இப்போ அப்படி இல்லை, கையில ஆண்ட்ராய்ட் போனும் மூளையில நல்ல கற்பனை திறனும் ஓரளவு எழுத வருதுனாவே யார் வேணும்னாலும் ரைட்டர் ஆகிடலாம். அதுக்கு மேல அவங்களுக்கான ஒரு நிலையான இடத்த தக்க வச்சுக்கிறது தான் அவங்களோட சாமர்த்தியம் இருக்கு. அதோட அவங்க கற்பனைக்கு நேரடியான ரீடர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற பாராட்டும் ஊக்கமும் பெரிய உந்து சக்தியா அமையுது. ஓ பரவாயில்லையே, முக்கியமா உன்ன மாதிரி இருக்கிற இன்ட்ரோவர்ட்கெல்லாம் நல்ல பூஸ்டப் கிடைக்கும். ஆமா என்று அவனை கட்டி கொண்டாள். சரி, நம்ம கதையில எது வரைக்கும் எழுதியிருக்க? கிட்டத்தட்ட நம்ம என இழுத்து அவன் முகம் பார்த்து, அது நீங்க அப்போ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச மறுநாள் அத்தை என்கிட்ட காஃபி கொடுத்து ரூமுக்கு அனுப்பி வச்சாங்களே என்று திணறினாள்.
விழிகளை விரித்தவன், இவ்வளோ தெளிவா எழுதினியாடி என்றான் திகைப்பாக. தடுமாறியவள், அது என்று மீண்டும் மென்று விழுங்க தொடங்க அவளை வேகமாக தடுத்தான் அவன். நீ சும்மா முழுங்கிட்டு பேசாத, எனக்கு அந்த சாப்டரே எடுத்துக்காமி. அவனுடைய அதட்டலில் தயக்கத்துடன் அந்த அத்தியாயத்தை திறந்து கொடுத்தாள் பிரியா. முகத்தில் எந்தவித சலனத்தையும் வெளிக்காட்டாது படித்திருந்தவனையே அவள் மெல்லிய விசனத்துடன் பார்த்திருக்க, வாசிப்பை முடித்தவன் நிமிர்ந்து அவளை பார்வையால் ஊடுருவினான். அப்படியே எழுதி வச்சிருக்கியடி, அதுவும் அப்பெல்லாம் ஈவினிங்ல நான் வீட்டுக்கு வர நேரம் நீ சாரியில வேற இருப்பியே, அதெல்லாம் அம்மா சரியா கண்டுபிடிச்சிருவாங்க. அவஸ்தையாக சிகையை கோதிக்கொண்டவனை பதட்டத்துடன் பார்த்தவள், நான் அதெல்லாம் யோசிக்கல, அத்தை படிப்பாங்கன்னு தெரியாதே என்றாள் தவிப்புடன். சரி விடு என சலித்தவன் பின் நகைத்து, ஆனா செம்மையா எழுதிருக்கடி, படிக்க படிக்க அந்த ஃபீல் அப்படியே உள்ள இறங்குது என்று அவள் கழுத்தோரம் முகம் புதைத்தான். வெக்கத்தில் சிவந்தவள், ஃபர்ஸ்ட் ட்ரை. என்னோட ரைட்டிங்காக ரீடர்ஸ் எப்பவும் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க டிஸ்கிரைப் பண்ற சீன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி காட்சியா ஓடுற ஃபீல் கொடுக்கும்பாங்க. அதுவும் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் படிக்கும்போது தன்னால அவங்க உதட்டுல ஒரு சிரிப்பு இருக்குமா, அதே மாதிரி சோக சீன்னா அவங்க முகம் சீரியஸா தன்னால டல் ஆயிடுமா. என்கிட்ட அப்படியெல்லாம் அவங்க ஷேர் பண்ணும்போது அவ்வளவு சிலிர்ப்பா இருக்கும். நம்மாலையும் ஒரு விஷயத்த மற்றவங்க ரசிக்கிற மாதிரி கொடுக்க முடியுது, நம்ம கிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்கதான் செய்யுதுன்னு சந்தோஷப்படுவேன். அப்படித்தான் ஒரு தடவை காலேஜ் பையன் ஒருத்தன் என்ன தெரியுமா கதைக்கு கமெண்ட் போட்டிருந்தான். அந்த ஆன்மா உலகத்தை விட்டு போற சீன்ல தன்னையும் அறியாம அவனோட கண்ணுல மழை மழைன்னு தண்ணி வந்துச்சான். என்னை அள வச்சிட்டீங்க நீங்கன்னு கவுச்சிக்கிட்ட மாதிரி பாராட்டியிருந்தான் என்று சிரித்தாள். அதெல்லாம் இருக்கட்டும் என மனைவியை தன்னோடு இறுக்கிய மாறன், ரொமான்ஸே வராத உனக்கு அழகா லட்டு மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்கேன், அதனால சரி பாதி ராயல்ட்டி எனக்கு கரெக்டா வந்துடணும் சொல்லிட்டேன் என்று சீண்டலில் இறங்கினான். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.